ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா போற்றி. தெய்வீக ஒளி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள். அன்பர்களே, சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் 3வது நாள், அதாவது நாளை மே 18ஆம் தேதி, சித்திரை மாதமும் செவ்வாய்க்கிழமையும் ஒரு சேர வந்துள்ள 3ஆம் பிறையாகும். பொதுவாக 3ஆம் பிறை நாளன்று மாலை 6:30 மணியிலிருந்து 7 மணி வரை சந்திர தரிசனம் கண்டால் அந்த சிவபெருமானையே தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த 3ஆம் பிறையை பார்த்து வணங்குவது என்பது மிக மிக மேலான சிவ புண்ணியமாகும். வானத்தில் சில நொடிகளே காட்சி தரும் பிறைச்சந்திர தரிசனமே மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனமாகும். சிவபெருமான் தன் தலையில் பிறைச்சந்திரனையே சூடி சந்திரமௌலீஸ்வரராக காட்சி தருகிறார். எனவே இந்த வளர்பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் அல்ல, சாட்சாத் பரமேஸ்வரனின் திருமுடியை நாம் தரிசிக்கும் பாக்கியம் பெறுகிறோம். வளர்பிறை சந்திரனை தரிசிப்பதால் என்னவெல்லாம் பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாமா? அன்பர்களே, பிறைச்சந்திரனை பார்த்தால் மன நிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும். மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கும். சந்திரனே மனதிற்கு அதிபதி. ஷரீரபலம் மனோபலம் இரண்டுமே உலக வாழ்க்கையின் வெற்றிக்கு மூலபலமாகும். 3ஆம் பிறை சந்திர தரிசனம் செய்து வணங்குவதால் நோய்கள் நீங்கும், ஆயுள் விருத்தியடையும். அன்பர்களே, சித்திரை வைகாசி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்திற்கு ஒரு வருட பிறை தரிசனம் கண்ட பலன் கிடைக்கும். அதேபோல் கார்த்திகை மார்கழி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்தால் சகல பாவங்களும் தீரும். ஆக மகிமை பெற்ற சந்திர பிறை தரிசனம் செய்தால் அறிவு வளரும், ஞாபக சக்தி கூடும், கேட்ட வரம் கிடைக்கும், செல்வமும் சந்தோஷமும் தேடி வந்து அமையும். சரி, இந்த 3ஆம் பிறை தரிசனத்தின் பொழுது செய்ய வேண்டிய ஒரு சிறிய பரிகாரத்தையும் ஒரு எளிய மந்திரத்தையும் இப்பொழுது நாம் பார்க்கலாம். சந்திரனை தரிசிக்கும் நேரத்தில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வலமாக 3 முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்க வேண்டும். இப்படி செய்வதால் நம் வீட்டில் தன விருத்தி, அதாவது பணவரவு அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள் நீங்கி வெற்றிக்கான சரியான பாதை தெரியும். திருமணமாகாதோருக்கு விரைவில் திருமணம் கைகூடும். திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படும். அன்பர்களே, இந்த பிறை நாள் செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமை வந்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்பது பெரியோர்களின் வாக்கு. அந்த சிறந்த பிறை தரிசனத்தின் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய எளிய 4 வரி ஸ்லோகத்தை இப்பொழுது நம்ம பார்க்கலாம். சந்திரசேகர 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 பாஹி மாம், சந்திரசேகர 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 ரக்ஷமாம். இன்னொரு முறை பார்க்கலாம். சந்திரசேகர 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 பாஹி மாம், சந்திரசேகர 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 ரக்ஷமாம், சந்திரசேகர ரக்ஷமாம். இந்த எளிய சிவபெருமானின் மந்திரத்தை பிறை தரிசனத்தின் பொழுது மிகுந்த பக்தியோடு சொல்ல வேண்டும். கையில் காசு வைத்துக் கொண்டு 3ஆம் பிறை சந்திரனை தரிசித்து 3 முறை இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு 3 முறை வலமாக பிரதட்சணம் செய்து சந்திரனை வணங்க வேண்டும். பின்னர் வீட்டிற்கு வந்து வீட்டின் பூஜை அறையில் சுவாமியை வணங்கி அந்த காசை சுவாமி இடத்திலோ அல்லது உங்கள் பணம் வைக்கும் பீரோவிலோ வைத்துக் கொள்ளுங்கள். இதனால் உங்கள் வீட்டில் பணவரவு அதிகரிக்கும், மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். அன்பர்களே, இந்த சந்திர தரிசனத்தை பற்றிய செய்தியும் பரிகாரமும் சிறந்த மந்திரத்தையும் உங்கள் நண்பர்களோடும் உறவினர்களோடும் கட்டாயம் பகிருங்கள்.
இதுபோன்ற ஆன்மீக செய்திகளை தொடர்ந்து கேட்க நமது தெய்வீக ஒலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை அழுத்துங்கள். நாளை மற்றொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகா பெரியவா திருவடிகளே சரணம். தெய்வீக ஒலி எங்கும் பரவட்டும்.